உங்களுக்கு பெரிய முன்னுதாரணம். ஓகேங்களா? அதான் சொல்றேன்ல, நானே ஜெயிச்ச பிறகுதான் உங்ககிட்ட இவ்வளவு பேச முடியுது. அதனாலதான் நான் அந்த வார்த்தையை எப்போதுமே சொல்லுவேன். ஜெயிச்சுட்டு பேசினா உலகமே கேட்கும்னு சொல்லுவேன். நம்ம எப்பனாலும் பேசலாம். இடம் தருவாங்க. பேசுறத கேட்கணும்ல, அதுக்காக சொல்றேன். சரிங்களா? இது நம்மளோட அஃபர்மேஷன். நான் பாஸ் ஆயிட்டு பிஜிடிஆர்பி 2025ல செலக்ட் ஆகி கவர்மெண்ட் டீச்சிங் பொசிஷன்ல போய் உட்கார்ந்துட்டேன். அந்த சீட்டு அது அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் கொஞ்சம் எல்லாமே தேடியா தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது எல்லாமே கொஞ்சம் எஜுகேஷன் ரிலேட்டடா தான் இருக்கும். ஸோ நிறைய கான்செப்ட்லாம் இருக்கும். ஸோ இது எவ்வளவு சிம்பிளா கொண்டு போக முடியுமோ ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கா? எந்த எந்த அளவுக்கு யூனிட் 1 ஞாபகம் இருக்கு? எவ்வளவு பர்சன்டேஜ்? சைக்காலஜி. சைக்காலஜி, அதனாலதான் நாளைக்கு ஃபுல்லா சைக்காலஜி ஒதுக்கியாச்சு. எஸ். ஓகே, சோ நம்ம இன்னைக்கு ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணலாம். சோ உங்களுக்கு தெரியும் பெரிய கான்செப்ட் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். இந்த இதுக்காக ஃபர்ஸ்ட் இவ்வளவு நாள் நான் இதை லிசனே பண்ணதில்ல. இந்த யூனிட் வந்து இப்ப எனக்கு புதுசுங்கிறவங்க மட்டும் என்ன போட்டு விடுங்க, பாஸ்ன்னு போட்டு விடுங்க. ஓகே, நிறைய பேருக்கு புதுசா தான் இருக்கும் உங்களுக்கு. சொல்லுங்க ஏ அவர்களை. ஓகே, எல்லாத்துக்குமே நியூ. சோ நியூவா இருந்துச்சுனாலும் நான் வந்து இன்னைக்கு எடுக்க போறது கொஞ்சம் தான் ஷார்ட் பண்ணிருக்கேன், ரொம்ப பண்ணல. என் கூட கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுற மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் அந்த வீடியோ மட்டும் பாத்துக்கோங்க. ஏதாவது புரியலன்னா கேட்டுக்கோங்க. என்னது சொன்னேன் திரும்ப கேட்கணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வீடியோ பாத்துக்கோங்க. நான் மறுபடியும் சொன்ன டைம் எடுக்கும். சோ ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் நம்ம வந்து முதல்ல ஒரு குழந்தையோட எஜுகேஷனை குழந்தையில இருந்தே ஆரம்பிக்கிறோம். சோ குழந்தையில ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ங்கிறது இந்தியால என்ன சொல்லுவாங்கன்னா ஏஜ் லிமிட் 2.5ல இருந்து 5 இயர்ஸ். மத்த இடத்துல எல்லாம் 3 to 6 சொல்லுவாங்க. 3ல இருந்து 6 வயசு. இந்தியால இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2.5 வயசுல இருந்து 5 வயசு வரையும் அவங்க ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அறிவு வளர்ச்சி, எமோஷனல், சோசியல், பிசிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் பிரைமரி ஸ்கூல், அதாவது அவங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்களா 1வது 2வது படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ கேஜி எல்கேஜில எல்லாத்தையும் கொண்டு வரணுங்கிறது தான். சோ இதுல வந்து எப்படி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்சரி மூலமா கொடுக்குறாங்க. சோ நர்சரியில என்ன இருக்கும்னா, நர்சரி அந்த படிப்பை வந்து அந்த நர்சரி இருக்குல்ல அதை ரெக்கமெண்ட் பண்ணது வந்து 1944ல சார்ஜன்ட் ரிப்போர்ட்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அதுலதான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிரைமரிக்கு முன்னாடி ஒரு எஜுகேஷனை கொடுங்க. அதுல அவங்களுக்கு வந்து நிறைய வேலைகள்லாம் பார்ப்பாங்களா, மாண்டசரி எல்லாம் இருக்குல்ல, ஹேண்ட்ஸ் ஆன் மூலமா பண்றது, இதை எடுக்கிறது அதை எடுக்கிறது, நிறைய டெக்ஸ்டரை கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கிண்டர் கார்டன். இதை வந்து உருவாக்குனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ரிச் ஃப்ரோபல். ஓகேங்களா? இதுக்கு வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசன் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிண்டர் கார்டன் முன்னாடி இந்த என்ன கடை, ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சிருந்தாங்க. பெல் அடிச்சுட்டே ஃப்ரைட் ரைஸ் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கிண்டர் கார்டனோட ஃபாதர் வந்து யாருன்னு கேட்கணும். அப்போ ஃப்ரிட்ரிச் ஃப்ரோபல் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். அப்ப என்னது, ஃப்ரைட் ரைஸ் கடை பெல் அடிச்சுட்டு எங்க வரும், கிண்டர் கார்டன் முன்னாடி வரும் அப்படின்னு ஞாபகம். நெக்ஸ்ட் மாண்டசரி. மாண்டசரினாலே உங்களுக்கு ஞாபகம் வருது ஹேண்ட்ஸ் ஆன். ஓகேங்களா? செய்யறது மூலமா ஒரு குழந்தை கத்துக்கிறது. அதாவது சைல்ட வந்து சென்டரா வச்சு வேலை பண்ண விஷயம் தான் இந்த மாண்டசரி. தேங்க்யூ ராஜேஸ்வரி மேம். அங்கன்வாடி. அங்கன்வாடி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஊர்ல பால்வாடின்னுவாங்க, பேபி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இது எந்த ஸ்கீமுக்கு கீழன்னா ஐசிடிஎஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுக்கு அண்டர்ல தான் இவங்களோட வேலை என்னன்னா நியூட்ரிஷனான ஃபுட்டை கொடுக்கணும். ஒருத்தவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா உங்களுக்கு ஃபுட் எல்லாம் கொடுப்பாங்க. குழந்தைய நீங்க சேர்த்து விட்டாலும் அவங்களுக்கு ஃபுட் கொடுக்குறது. சோ அது மெயின்லி வந்து கிராமப்புறத்துலயும் இன்கம் கம்மியா இருக்க ஃபேமிலிக்காகவே உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் இந்த அங்கன்வாடி சென்டர். அப்ப ஐசிடிஎஸ்னா என்ன? ஐசிடிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபார்ம் போடாம விட்டேனா, எஸ் ஃபுல் ஃபார்ம் போடாம விட்டேன். ஐசிடிஎஸோட ஃபுல் ஃபார்ம் போட்டு விடுங்க பாப்போம். சோ இது 1975ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கிரியேட் பண்ண ஸ்கீம். அண்டர் பிரிவிலேஜ் சில்ட்ரன், ரூரல், ட்ரைபல்னா பழங்குடி மக்கள், அர்பன் புவர்னா நகர்ப்புறத்திலேயே கொஞ்சம் புவரா இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க எல்லாத்துக்குமாகவே கொண்டு வந்தது தான் இந்த ஐசிடிஎஸ் ஸ்கீம் அண்டர்ல வரும். சோ இவங்களுமே நியூட்ரிஷன் நல்லா கொடுக்கறது, ஹெல்த் கேர், இசிசி அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். குழந்தை பருவத்திலேயே வந்து அவங்களுக்கு கேர் அண்ட் எஜுகேஷன் ரெண்டையுமே கொடுக்கறது. எஸ் ஐசிடிஎஸோட ஃபுல் ஃபார்ம் போட்டு விட்டுருக்காங்க பாத்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ். ஓகேங்களா? இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ். அதுக்கு அண்டர்ல தான் இவங்க எல்லாருமே வராங்க 1975ல. சோ இதுல என்னொன்னு பத்தி பேசியிருப்பாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இசிசின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இசிசின்னா ஏர்லி சைல்ட்ஹுட். இதுல ஒரு 3 பாலிசி இருக்கு. முதல்ல என்பி 1986. அதுக்கப்புறம் 2005 நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். அதுக்கப்புறம் 2020 நெப்ல உள்ளது. சரிங்களா?
சோ என்பி 1986 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏர்லி சைல்ட்ஹுட்ங்கிறத 0ல இருந்து 6 வயசுல உள்ளதை ஏர்லி சைல்ட்ஹுட் குரூப்னு சொல்றாங்க. எங்களுக்கு கேர் அண்ட் எஜுகேஷன் நான் சொல்லும் போதெல்லாம் ஒரு குழந்தைய உங்க கண்ணு முன்னாடி வச்சுக்கணும். அது உங்க குழந்தையா இருக்கலாம், யாரு குழந்தையா இருக்கலாம். அவங்களுக்கு குழந்தைன்னா அதுக்கு கேர் அண்ட் எஜுகேஷனை கொடுக்கறது இவங்களோட வேலை. சோ இவங்க வந்து ஒரு லைஃப் பிளானிங் இன்புட்டை கொடுக்கணும். ஐசிடிஎஸ் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட். ஒரு சைல்டு டெவலப் ஆகுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு, இன்டகிரேட்டட்னா ஒருங்கிணைச்சு கொடுக்கறது அந்த ஐசிடிஎஸ் ஓட வேலை. சோ அங்கன்வாடி மூலமாவோ இது மூலமாவோ நீங்க குழந்தைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுங்கன்னு 1986 ஒரு பாலிசி எடுத்திருக்காங்க. அதுல சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து போஷன் அபியான் சொல்லிட்டு இந்த மாவு, சத்து மாவு, முட்டை கொடுக்கறதெல்லாம் கொண்டு வராங்கல்ல. எஸ், அதெல்லாம் இந்த ஃபுட், ஹெல்த்தி ஃபுட்ல வந்துரும். நெக்ஸ்ட் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்னு 2005. இதுல யாருன்னா 0ல இருந்து 8 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ஒரு முழு வளர்ச்சி. இங்க ஒருங்கிணைந்தன்னு சொன்ன வார்த்தையை இங்க முழுசா சொல்லிட்டாங்க. முழுசுன்னா என்ன அர்த்தம்? தலையில இருந்து ஆரம்பிச்சு கால் வரையும் காக்னிட்டிவ் மூளை வளர்ச்சியே பாத்துக்கணும், உடம்பு பிசிக்கலா பாக்கணும், எமோஷனல் டெவலப்மெண்ட், எல்லா விஷயத்தையும் ஒரு குழந்தைக்கு கண்டிப்பா அம்பிகா மேம் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுவேன். நான் வச்சு என்ன பண்ண போறேன்? உங்களுக்காக தான் எல்லாம். ஓகேங்களா? அதனால குழந்தைங்களுக்கு பிளே பேஸ்டா கொண்டு போங்க. சைல்ட நடுவுல வச்சு, அதாவது சைல்ட சார்ந்துதான் எல்லா விஷயங்களும் இருக்கிற மாதிரி. சும்மா நான் கிளாஸ் எடுக்கிறேன் அந்த இதை வந்து குழந்தைங்களுக்கு திணிக்காதீங்கன்னு இருக்காங்க. இன்னொரு விஷயம், ரோட் மேன் இல்லாம நீங்க கொண்டே வராதுன்னு சொல்லுவாங்க. மெமரி பண்ணி பண்ணி படிக்கிற விஷயங்கள். அப்புறம் எமோஷனல், பிசிக்கல், காக்னிட்டிவ், சோசியல் growth எல்லாத்தையுமே அந்த குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். இது என்சிஆர். சோ நெப்ல என்ன சொல்றாங்க 2020, இவர் 3ல இருந்து 6 வயசை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. இவங்களோட போக்கஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மல் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். இல்ல ஃபார்மல் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். சோ ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கிறது தான். சோ இவங்க என்னன்னா ஸ்கீமே மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10+2+3 இருந்த ஸ்கீமை 5+3+3+4 மாத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜை இவங்க 5 வருஷமா மாத்திட்டாங்க. ஒரு ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட்ல, அதாவது அவங்க ப்ரீகேஜில இருந்து 2வது படிக்கிற வரையுமே ஒரு 5 வருஷமா ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்னு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் யூனிவர்சல் ஆக்சஸ் டு குவாலிட்டி இசி அண்டர்ல கொண்டு வருவாங்க. அண்ட் ட்ரைனிங் ஃபார் அங்கன்வாடி எஜுகேட்டர், அங்கன்வாடியில இருக்கவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நெப் 2020 சொல்லியிருப்பாங்க. எஸ், சுகந்தி மேம் சொன்ன மாதிரி கோத்தாரின்னு ஒரு, அது நம்ம பின்னாடி பார்ப்போம். சோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 10+2+3. 10+னா என்னது? 10வது வரையும் படிப்போம். அப்புறம் 11, 12 அது 2 வருஷம். அப்புறம் காலேஜ்ல ஒரு 3 வருஷம். இப்படிதான் ஒரு ஸ்கீம் இருந்தது. இப்போ நெப் 2020 என்ன பண்ணிருக்காங்க? 5+3+3+4 மாத்திருக்காங்க. சோ இதுதான். சோ இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். கிண்டர் கார்டனோட ஃபாதர் யாரு? கிண்டர் கார்டன். ஃப்ரோபல். ஈசியில நான் 3 ஸ்கீம் சொன்னேன். 3 ஸ்கீம்ல 2வது ஒரு ஸ்கீம் அதோட இயர் என்ன? அதாவது கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கோட இயர் என்ன? எஸ், 2005. நெப்ல 2 இயர் கொடுத்திருக்கேன். நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட்லயும் 3ர்ட்லயும் ஒன்று கொடுத்திருந்தேன்ல, அதோட இயர் என்ன, இதோட இயர். முதல்ல சொன்னது 1986, 2வதுல சொன்னது 2020. ஓகேங்களா? ஏஜ் குரூப் இப்போ வந்து 3 to 6. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பின்னாடி கூட பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் நம்ம இதுல பாக்குறது. சோ ஐசிடிஎஸ் ஓட ஃபுல் ஃபார்ம் என்னது? இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. அந்த ஐசிடிஎஸ் எதுக்கு அண்டர்ல நம்ம பார்த்தோம்? உள்ள 4 பார்ட்டுக்கு அண்டர்ல அதை பார்த்திருக்கோம். அங்கன்வாடி கண்டல. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். உங்களுக்கு ஒருவேளை ஷார்ட்டாவும் கொடுக்கலாம், யூஇன்னு சொல்லிட்டு. யூனிவர்சலைசேஷன் என்னது? எல்லாருக்கும் பொதுவா கல்வியை கொண்டு போறது, அதுவும் எலிமெண்டரி எஜுகேஷனை கொண்டு போறது. சோ உங்களுக்கு என்னதான் டவுட் வரும், பிரைமரி எஜுகேஷன் என்ன, எலிமெண்டரி எஜுகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்கலாம். சோ யூஇல என்ன சொல்லுவாங்கன்னா 6ல இருந்து 14 வயசு. 6 வயசுன்னா ஒரு 1வது படிப்பாங்க, 14னா 8வதா. சோ அந்த வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுதான். சோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 8வது படிக்கிற வரை யாரையும் ஃபெயில் பண்ணி கொடுக்கூடாதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. சோ அதுதான் இந்த யூஇயோட. வாய்ஸ் நாட் ஆடிபிளா? யாருக்குமே கேட்கலையா வாய்ஸ்? கிளியர் கிளியர், ஆடிபிள் 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 தான் மேம், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சோ எல்லா சில்ட்ரனுமே 8 வருஷம் கண்டிப்பா குவாலிட்டி எஜுகேஷன் வேணும். இது என்ன ஆக்ட்னா 21A. ஓகேங்களா? 21A ஆக்ட் படி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து 6 to 14 இயர்ஸ். தயவு செஞ்சு நோட்ஸ் இன்னைக்கே எடுத்துக்கோங்க. உங்களால அப்புறம் எல்லாம் வீடியோ எல்லாம் பார்க்க முடியாது, இன்னைக்கு எடுக்கிறது தான் நோட்ஸ். சோ இது வந்து ஆர்டி ஆக்ட் 2009 இருக்கு. 2 ஆக்டுக்கு படிக்கிறோம். 21A என்ன பேசியிருக்காங்க? 8வது வரையும் கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆர்டி ஆக்ட் 2009 என்ன சொல்லுதுன்னா
ஃபண்டமெண்டல் ரைட். எஜுகேஷன்ங்கிறது ஒரு அடிப்படை உரிமை எல்லாத்துக்கும். யாருனாலும் என்னனாலும் படிக்கலாம். அதுக்கு யாரும் எந்த கம்யூனிட்டி பேஸ்டு அந்த பெஸ்ட் இந்த பெஸ்ட்ன்னு எதுவும் பிரிக்க முடியாதுங்கிறதா. சோ இதுல நீங்க ஒரு 4 விஷயங்கள ஞாபகம் வச்சுக்கணும். யுனிவர்சலைசேஷன் ஆஃப் எலமெண்டரியில ஒரு 4 கோல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யுனிவர்சல் அக்சஸ். எல்லாத்துக்குமே ஆக்சசிபிளா இருக்கணும். என்னது ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல எல்லாரும் படிக்கணும். எல்லாருக்கும் அதை இது பண்ற மாதிரி. அதனாலதான் இந்த ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்னு ஒண்ணு உருவாக்குனது. மாடல் ஸ்கூல்லாம் யாருனாலும் பே பண்ணாம இல்லைன்னா ரொம்ப குறைஞ்ச லெவல்ல பே பண்ணி கத்துக்கிறதுக்காக. யுனிவர்சல் ஆக்சஸ். யுனிவர்சல் என்ரோல்மெண்ட். சோ அந்தந்த வயசுல இந்த 1வது படிக்கிற 100 குழந்தைகள் இருக்குன்னா 100 பேரும் அதுல போய் ஜாயின் பண்றதுக்குரிய வசதிகளை உருவாக்கி கொடுக்கறது தான் யுனிவர்சல் என்ரோல்மெண்ட்னு சொல்லுவாங்க. சோ எலிஜிபிள் சில்ட்ரன் எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிட்டென்ஷன். ரிட்டென்ஷன் தமிழ்ல என்னன்னு சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? ரிட்டென்ஷன். தேக்கம். எஸ். அந்த குழந்தைகள் அத வந்து அந்த எஜுகேஷன் அப்படிங்கறத வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த எஜுகேஷன் தேக்கம்னா அந்த இடத்துல இருந்து முடிக்கணும்ல. அது வந்து தேக்கம்னு சொல்றாங்க. சோ கம்ப்ளீட்டிங் எஜுகேஷன். அப்புறம் யுனிவர்சல் அச்சீவ்மெண்ட். ஃபைனலி அவங்க அகாடமிக்ல என்ன படிக்கணுமோ அத அச்சீவ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் யுனிவர்சல் அச்சீவ்மெண்ட். ஓகேங்களா? அந்த 4 விஷயங்கள் வேணும். என்னெல்லாம் வேணும்? ஆக்சஸ். முதல்ல யுஇன்னு போடுங்க. ஒரு 4 கோட போடுங்க. ஆக்சஸ், என்ரோல்மெண்ட், ரிட்டென்ஷன், அச்சீவ்மெண்ட். இந்த 4 விஷயத்துங்களே போட்டீங்கன்னா போதும். ஆக்சஸ், என்ரோல்மெண்ட், ரிட்டென்ஷன், அச்சீவ்மெண்ட். இந்த 4 அவங்க இது பண்ணணும். எல்லாரும் படிக்கிறது உரிமை அப்படின்னு சொன்ன ஆக்ட் இது. என்ன இயரோட சொல்லணும். எல்லாரும் படிக்கிறது உரிமை. ஏரியா. இது நல்லா இருக்கு. அச்சீவ்மெண்ட், ஏரியா. ஓகே. அச்சீவ்மெண்ட், ரிட்டென்ஷன், ஆக்சஸ், என்ரோல்மெண்ட். சூப்பர். ஆர்டி ஆக்ட் 2009. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 6 to 14 சொன்னது 21A. ஓகே. ஆர்டிகல் 21A. நெக்ஸ்ட் பிரைமரி எஜுகேஷன். சோ பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து 1ல இருந்து 5th வரையும் கிளாஸ். ஓகேங்களா? ஏஜ் வந்து 6ல இருந்து 10 வயசு. 5 6வதுன்னா 1ல இருந்து 10வது வயசு வரை. 6வது வயசுல இருந்து 10வது வயசு வரை. இவங்களோட 3 விஷயம் தான். ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக். இங்க இருந்து ஒரு 6. ரைட்டிங்ல இருந்து 2வது ஒரு 6. அரித்மெட்டிக்ல இருந்து இன்னொரு 6. 3 தூக்குனீங்கன்னா இதான். ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக். எழுத தெரியணும், படிக்க தெரியணும். அரித்மெட்டிக்னா பிளஸ், மைனஸ், மல்டிபிளிகேஷன், டிவிஷன். இந்த மாதிரி பேசிக் சம் தெரியணும். இதுதான் உங்களுக்கு பிரைமரியில நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இதான் RRRன்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து முக்கியமா உங்களுக்கு லிட்ரசி, நியூமரசி, ஃபவுண்டேஷனல் சப்ஜெக்ட் நாலேஜ். ஃபவுண்டேஷன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அதோட ஃபவுண்டேஷன் எப்பவுமே போட்டுரும். படிக்க தெரியணும். லிட்ரசினா லெட்டர் படிக்க தெரியாது. நியூமரசினா நியூமரிக்கல் எலமெண்ட்லாம் உங்களுக்கு படிக்க தெரியணும். இந்த மாதிரி அததான் அந்த பிரைமரி எஜுகேஷனோட ஏம். சோ இத வந்து 2 நெப்லர் நம்ம 2 பார்த்தோம்ல. அதுக்கு இடையில இப்போ ஒருத்தர் வருவார். 1986லயும் இதை பத்தி பேசியிருப்பாரு. 92 வந்து ரிவிஷன். ஓகேங்களா? அதுலயும் இதை பத்தி பேசியிருப்பாங்க. இவங்க 2 பேருமே எம்பசைஸ் பண்ணிருப்பாங்க. பிரைமரி எஜுகேஷன் எவ்வளவு தேவைங்கிறத இந்த 2 பாலிசிலையுமே வலியுறுத்திருப்பாங்க. யாருக்காக? ரூரல்லையும் அண்ட் இந்த வறுமை கோடுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த வறுமை கோட்டுல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது எவ்வளவு தேவைங்கிறத சொல்றதா இந்த என்பிஇ 1986, 1992ல உள்ளது. சோ இப்ப உங்களுக்கு டவுட் வரலாம். சோ இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலமெண்டரி எஜுகேஷன்ங்கிற வார்த்தை. இங்க பிரைமரி எஜுகேஷனா? நம்ம 2யுமே ஒன்னா தானே பாக்குறோம் அப்படின்னா 2க்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி எஜுகேஷன் 1வதுல இருந்து 5வது. எலமெண்டரி 1வதுல இருந்து 8வது. ஓகேங்களா? அதனாலதான் 6ல இருந்து 14 வயசு பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா எஜுகேஷன் வேணும்னு என்ன ஆக்ட் சொல்லிச்சு? என்ன ஆர்டிகிள் சொல்லுச்சு? ஆக்ட் வந்து எல்லாத்துக்கும் எஜுகேஷன். ஆர்டிஇ ஆக்ட் 2009. 21A வந்து 6 to 14 கண்டிப்பா 8வது வரை யாரையும் ஃபெயில் பண்ணக்கூடாதுங்கிற விஷயம் சொல்லுச்சு. பிரைமரியில அதேதான் 1 to 5, 6 to 10. ஓகேங்களா? இவங்களுக்கு லிட்ரசி, நியூமரசி, பேசிக் சப்ஜெக்ட பத்தி இவங்க பேசியிருப்பாங்க. சோ இதுதான் நான் இதுல கொடுத்திருப்பேன். சோ வேணும்னா பாத்துக்கோங்க. வேற ஒண்ணு இதுல பெருசா இல்ல. ஓகேங்களா? அதனால நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். சோ பிரைமரி, எலமெண்டரி. எலமெண்டரிக்கு எதுல இருந்து எது படிச்சிருந்தா எலமெண்டரி? 1ல இருந்து 8வது இருந்தா எலமெண்டரி. பிரைமரிக்கு என்ன படிக்கணும்? கிளாஸ் எதுல இருந்து எது வரை பிரைமரி? 1 to 5th வரையும் படிச்சிருக்கிறோம். அது வந்து பிரைமரி. ஓகேங்களா? ஏஜ் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 6ல இருந்து 10ன்னா அது 6ல இருந்து 14. இவ்வளவுதான் வித்தியாசம். சோ ப்ரீ பிரைமரிக்கு என்ன ஏஜ் பார்த்தோம்? 2.5ல இருந்து 5. அதுல அது இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டேன். காமனா இப்ப நெப் 2020ல ஒரு வயசு சொன்னாங்களே அது என்னது? அதுவும் ப்ரீ பிரைமரிக்குள்ளதான். 2 நம்ம மைண்ட்ல நிறைய விஷயங்களை புகுத்துற மாதிரி தெரியும். பட் கனெக்டிவிட்டி இருக்கணும். ஓகேங்களா? 3 to 6.
அவங்க சொன்னது 3 to 6 நெப் 2020. நிறைய கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேரை பார்த்தே சொல்லிடுவீங்க. எஜுகேஷனை எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஈக்குவலைசேஷன். ஸோ ஈக்குவல் எஜுகேஷன், ஆக்சஸ் இன் எஜுகேஷன் எல்லாத்துக்கும், எந்த மதம், அவங்க ஸ்டேட்டஸ், ஜெண்டர், ரிலிஜன், அவங்களால முடியல, எந்த ஒரு காரணம் இல்லாம எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறது தான் இது. ஸோ எஜுகேஷன்ங்கிறது எம்பவர்மெண்ட்டுக்கு உள்ளது, எல்லாத்துக்கும் கொடுங்க. இது 2 பேர் பேசியிருக்காங்க. ஒன்னு அம்பேத்கர். ஸோ ஈக்விட்டி எஜுகேஷன்ல இருக்கணும்னு ஈக்குவலைசேஷனை பத்தி பேசின ஆள் அம்பேத்கர். அதே மாதிரி கோத்தாரி கமிஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். 1964 கோத்தாரி கமிஷன் ஒரு கமிஷன் வரும். நான் இதுக்கு முன்னாடி இதை பத்தி ஒரு சின்ன வார்த்தை சொன்னேன், இருக்கா ஞாபகம் இருக்கா? நான் கூட சொல்லியிருந்தாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெஸ்டினி இந்தியாவோட ஒரு இதுவே வளர்ச்சியே எங்கதான் இருக்கு, கிளாஸ் ரூம்ல தான் வடிவமைக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த கோத்தாரி கமிஷன் சொல்லியிருப்பாங்க. எஸ், அவங்க சொன்ன விஷயம் தான் 10+2+3. சரிங்களா? 10+2+3. அப்போ நெப் என்ன சொல்லுச்சு? நெப் 2020 என்ன சொல்லியிருக்கு? ஓகே, கோத்தாரி 1964. இத அப்படி நோட்ல நோட் பண்ணிட்டே வருவீங்கன்னு நம்புறேன். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நாளைக்கு என்னோட பிபிடியை பாக்குறத விட உங்க நோட்ஸ் ரொம்ப பக்காவா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எஸ், பக்கத்துலயே எழுதிக்கணும். கோத்தாரி 10+2+3 சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? நம்ம நெப் 2020 வந்து 5+3+3+4 இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு என்னென்ன மெஷர் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்காலர்ஷிப் கொடுங்க, மீல் கொடுங்க, மிட் டே மீல். இப்பெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்கறது. இன்க்ளூசிவ்ங்கிற வார்த்தை இருக்கும். இன்க்ளூசிவ்னா எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துடுறதா இன்க்ளூசிவ். எல்லாத்துக்கும் கொண்டு வரணும். ரிசர்வேஷன் பண்ணுங்க. சேலஞ்சஸ். சோ இவங்களுக்குள்ள பெர்சிஸ்டன்ட் டிஸ்பெரன்ஸ், ஒரு பிளவு இருக்கு, அதெல்லாம் ஒரு சேலஞ்சா இருக்கலாம். டிஜிட்டல் டிவைட், எல்லாத்துக்குமே டிஜிட்டல்ங்கிற வார்த்தை கிடைக்கிறது இல்ல. வார்த்தை மீன்ஸ் ஸ்மார்ட் ரூம் கிடைக்கிறது இல்ல. அந்த மாதிரி அதனால கூட எல்லாத்துக்கும் ஈக்குவலா எஜுகேஷன் ஷேர் ஆகுறது இல்லைன்றாங்க. சோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அதோட குவாலிட்டி நல்லபடியா இல்ல, அதனாலயும் ஈக்குவல் ஆகுறது இல்லை. இதுதான் அதுல உள்ள சேலஞ்சஸ். சோ உங்களுக்கு நான் வந்து அப்படி ஷார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த வார்த்தையெல்லாம் எப்ப யூஸ் பண்ணுவேன் நீங்க தான் பாத்துக்கணும். ப்ரீ பிரைமரி 2.5 to 5. ஓகேங்களா? பிரைமரி 1ல இருந்து 5. சோ நான் இது கிளாஸஸ்ன்னு போட்டிருக்கேன்ல, அதுல இருந்து நான் சொல்றேன். இது மட்டும் தான் ஏஜ் பாத்துக்கோங்க. இல்ல ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி எல்லாம் ப்ரீ பிரைமரில வரும். பிரைமரில 1ஆவதுல இருந்து 5ஆவது. இதுல அப்பர் பிரைமரி 6 to 8. அப்ப எலமெண்டரிங்கிறது என்னதெல்லாம் சேர்ந்தது? இது ரெண்டும் சேர்ந்தது எலமெண்டரி சொல்லுங்க பாப்போம். பிரைமரியும் அப்பர் பிரைமரியும் சேர்ந்தது எலமெண்டரி. எஸ், 1 to 8. அப்புறம் செகண்டரி 9th to 10th மட்டும் செகண்டரி. ஹையர் செகண்டரி +1 +2. ஓகேங்களா? சோ அதனாலதான் இந்த ஹையர் செகண்டரிக்கே நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் நம்ம கவர்மெண்ட் என்னமோ 12th மட்டும் வச்சுக்கோங்க பாவம்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு வகுப்புல நல்லதுதான். நெக்ஸ்ட் ஹையர் எஜுகேஷன். யூஜி, பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி நீங்க என்ன பண்ணாலும் அது எல்லாமே ஹையர் எஜுகேஷன் தான் வரும். ஸ்கில்லுக்காக டெவலப் பண்றது. ஒகேஷனல் எஜுகேஷன். சோ ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ், ஐடிஐ படிப்பாங்க. சோ டிப்ளமோ கோர்ஸ், பாலிடெக்னிக் கோர்சஸ், இது எல்லாமே ஒகேஷனல் எஜுகேஷன்ல வரும். இவ்வளவுதான் நம்மளோட படிப்பு. இந்தியால இப்படிதான் பிரிவுபடுத்தி வச்சிருக்காங்க. சோ எங்க இந்த வார்த்தையை சொன்னாலும் இந்த இயர் மட்டும் ஞாபகம் வச்சு. சோ என்னென்ன பாலிசி இருக்கு? சோ முக்கியமா ஒரு 4 பாலிசியை பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஓகே, எப்படி போகுது கிளாஸ்? புதுசா உள்ளவங்களும் சேர்த்து சொல்லுங்க பாப்போம். ஃபாஸ்டா தான் போறேன். அந்த ஃபாஸ்டா மட்டும் சொல்லாம எனக்கு புரியுது, ஓரளவுக்கு ஓகே அந்த மாதிரி ஏதாவது. இதே மாதிரி போயிடலாமா? நீங்க எந்த அளவுக்கு குடுக்குறீங்களோ நான் அந்த அளவுக்கு ஓடுவேன் ஃபாஸ்டா. எஸ், சூப்பர். அப்படியே போயிடலாம். சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்கீம். 4 ஸ்கீம் உங்களுக்கு அப்படியே கேட்டிருக்காங்க. இந்த 4 ஸ்கீம் தான் கேட்டிருக்காங்க. 4 பேரை என்னன்னு மட்டும் பாத்துக்கோங்க. முதல்ல எஸ்எஸ்ஏ, சர்வ சிக்ஷா அபியான் 2001ல வந்தது. சோ இவங்க வந்து இந்த யூஇ அப்படின்னா யூஇனால உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்? எல்லாத்துக்கும் எலிமெண்டரி எஜுகேஷன்னாலே வயசு என்னது? 6 வயசுல இருந்து 14 வயசு வரை. ஓகேங்களா? சோ இதுல கீ ஃபீச்சர் என்னது? நியூ ஸ்கூல் எல்லாம் ஓபன் பண்ணுங்க. 8வது வரையும் இருக்க பசங்களுக்கு இப்ப எடுக்கணும். டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா கொடுங்க. டெக்ஸ்ட் புக் கொடுங்க. குழந்தைங்கள்ல பெண் குழந்தைங்களுக்கு அதிகமான சலுகைகளை கொடுங்க. சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீடுன்னு ஒண்ணு இருக்கு. சில குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில பார்வையில சில டிசபிலிட்டி இருக்கும், நடக்கிறதுல இருக்கலாம். இவங்களுக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் கேர் கொடுங்க அப்படிங்கறத அந்த சர்வ சிக்ஷா அபியான்ல சொல்லும். சோ இது வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்கீம். ஓகேங்களா? சோ இந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் ஸ்கீம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. 2வது RMSAன்னு சொல்லுவோம். இது சர்வ சிக்ஷா அபியான். இது வந்து என்னன்னா அதே சிக்ஷா அபியான் தான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். மத்தியமிக்னா நம்மளுக்கு தெரியும்ல, நடுவுல. அப்ப நடுவுல உள்ளதுன்னா இவங்க 2009ல உள்ளது. இதுவும் வந்து யூனிவர்சலிஸ்ட்னா செகண்டரி எஜுகேஷன். 8வது வரை இங்க போயிட்டு 9th 10th இவங்களுக்கு எல்லாம் இவங்க பார்ப்பாங்க. சோ ஸ்ட்ரென்த் அண்ட் செகண்டரி ஸ்கூல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரைனிங், ஸ்பீச் ட்ரைனிங் கொடுக்கறது, இதுவும் அதே தான். இதுவும் ஒரு சென்ட்ரல் ஸ்கீம் தான். இவங்க 2 பேருமே எதுக்கு அண்டர்ல வருவாங்களா? சமக்ர சிக்ஷாக்கு அண்டர்ல வருவாங்க. ஓகேங்களா?
இதான் இந்த 2018 முதல்ல தனித்தனியா இந்த ஸ்கீமை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது சமக்கிர சிக்ஸாக்கு அண்டர்ல யார் 2 பேரும் கொண்டு வந்துட்டாங்க? அந்த இயரை மட்டும் போடுங்க. சமக்கிர சிக்ஸாக்கு அடியில 2 பேரும் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ. எஸ்எஸ்ஏக்கு இயர் என்னது? இந்த சூலி மெம்பர்ஸே போட்டாங்க பாருங்க. அது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஓகேங்களா? ஒன்னு 2001, இன்னொன்னு 9. இவங்க 2 பேரும் எதுக்கு அண்டர்ல வராங்க? 18க்கு அண்டர்ல வராங்க. 9 + 1 சரி 9 and 1 2. சோ சமக்கிர சிக்ஸா இவங்க என்ன பத்தி பேசியாச்சு? 8வது வரையும் பார்த்தாச்சு. இவங்க செகண்டரி எஜுகேஷன் கிட்டத்தட்ட இது 9th to 12th வரையுமே பேசுவாங்க. அதனால மொத்தமா இவங்க ஹாலிஸ்டிக் எஜுகேஷன். ஓகேங்களா? 6 வயசுல இருந்து 12th படிக்கிற வரையும் உள்ளது எல்லாமே. அப்போ ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனுக்கு நீ வந்துட வேண்டியதான். ஒரு எஜுகேஷன் குவாலிட்டியா இருக்கணும். அவங்களுக்கு ஸ்டேஜ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்குள்ள டிரான்சிஷன் வழிவகையை கொடுக்கணும், டிஜிட்டலைஸ் பண்ணணும், லேர்னிங் ஜாய்ஃபுல்லா இருக்கணும். இதை பத்தி மொத்தமா சொல்லியிருப்பாங்க. இதுவும் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் தான். சோ ஸ்டேட்ல இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சமக்கிர சிக்ஸாவை பொறுத்தவரையும் இதுல வந்து சில கண்ட்ரீஸ்க்குன்னு சில விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து 60% வந்து சென்டர் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. 40% வந்து ஸ்டேட் வந்து அதுக்குரிய செலவுகளா பார்க்கணும். இதுவே நீங்க வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்க சில இடத்தையோ ஹிமாலயன் ஸ்டேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 90% வந்து சென்ட்ரல் கொடுக்கும், 10% அந்த ஸ்டேட் கொடுத்தா போதும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த யூனியன் டெரிட்டரியில எல்லாம் வந்து 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணிடும். ஓகேங்களா? சோ இதுல சமக்கிர சிக்ஸால நார்மலா ஸ்டேட் என்னது 60:40. எக்ஸெப்ஷன்ல தான் இந்த 90:100. அது நார்த் ஈஸ்டோ ஹிமாலயன் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தள்ளி பாத்துக்கோங்க. பழங்குடியினர் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க ஒரு 10% கொடுத்தா போதும்னு. இந்த யூனியன் டெரிட்டரின்னு சொல்றதுல எல்லாம் வந்து 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கும். ஆனா நார்மல் ஸ்கீம் என்னது? எவ்வளவு பெர்சன்டேஜ் சென்ட்ரல் கொடுக்கணும், எவ்வளவு ஸ்டேட் கொடுக்கணும்? 60:40. இதான் சமக்கிர சிக்ஸால சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் ராஷ்டிரிய உச்சத்தார். இது மத்தியமிக், இது உச்சத்தார். மத்தியமிக்னா நம்ம இடையில செகண்டரின்னு பார்த்துட்டோம். உச்சத்தார்னா உச்சம். அதனால ஹையர் எஜுகேஷனோட ஸ்பான்சர் ஃபுல்லா இதான் 2013ல. சோ ஹையர் எஜுகேஷனா நீங்க யூஜி, பிஜி எல்லாமே வந்துடும். சோ இதுவும் ஒரு ஃபண்டிங் தான். சோ இவங்க யாருக்கு ருசா ஃபண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எலிஜிபிள் ஸ்டேட் இன்ஸ்டிடியூட்டுக்கு. முக்கியமா நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்பான்சர் கவர்மெண்டோட காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாம் இவங்க வந்து நிறைய எதுக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இது பண்றதுக்காகவும் கொடுப்பாங்க. லேப் ஃபெசிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஸ்டேட்ல உள்ள இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்கறது ருக்ஸா ஃபார் என்ன எஜுகேஷன்? உச்சத்தரனா என்ன எஜுகேஷன் சொல்லியிருந்தேன்? ஹையர் எஜுகேஷன். ஓகேங்களா? முதல்ல சர்வ சிக்ஷா அபியான். சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது எதுக்கு? குழந்தைங்களுக்கு என்ன ஏஜ்? சர்வ சிக்ஷாக்கு ஏஜ் என்ன? 6ல இருந்து 14. நெக்ஸ்ட் ஆர்எம்எஸ்ஏ மத்தியமிக். மத்தியமிக்னா என்னது? மத்தியமிக்கு கீவேர்டு என்னது? 2009 செகண்டரி. ஓகேங்களா? மத்தியமிக்கு கீவேர்ட் செகண்டரி. நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. அவங்க 2 பேர்த்தையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஸ்கீம் வந்துச்சு. அது என்னது? சர்வ சிக்ஷா அபியானும் சர்வ மத்தியமிக்கோ சேர்ந்து ஒரு ஸ்கீம். சமக்கிர சிக்ஸா. ஓகேங்களா? அது 2018. அங்க ஒரு 9, 1. ஓகேங்களா? 2 பேரும் சேர்ந்து 2001, 2009 சேர்ந்து இங்க 2018. ஃபைனலி என்ன இருந்துச்சு? உச்சத்தார். உச்சத்தார் எதுக்காக? ஹையர் எஜுகேஷனுக்காக. இயர் என்னது? ருசா ரொம்ப முக்கியம். 2013. 18ல பாதி. ஓகேங்களா? 8ல பாதியை போட்டீங்கன்னா 3 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ முக்கியமா ஸ்டேட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன், ஸ்டேட் இன்ஸ்டிடியூட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஸ்பான்சர் பண்றது. நார்மலா சமக்கிர சிக்ஸால ஸ்பான்சர் பண்ற ஸ்கீமோட பர்சன்டேஜ் எவ்வளவு? 60:40. ஓகேங்களா? அதுலதான். நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம்னா என்னது? எல்லாத்துக்கும் பொதுவா கொண்டு வர்றது ஒரு எஜுகேஷனே இதான் பேட்டர்ன் கொண்டு வர்றது. சோ ஓல்டு ஸ்கீம் என்னது? 10 வருஷம் ஸ்கூல்ல படிக்கணும். ஸ்கூல் எஜுகேஷன் நார்மல் 10th வரையும். அப்புறம் 2 இயர்ஸ் வந்து ஹையர் செகண்டரி, 3 இயர்ஸ் வந்து யூஜி. இது வந்து கோத்தாரி சொல்லியிருக்காரு. இப்ப நெப்ல என்ன சொல்லியிருக்காங்க? 5+3+3+4 ஃபவுண்டேஷனல். முதல் 5 வருஷத்தை ஃபவுண்டேஷனல்னு சொல்லுவாங்க. அப்புறம் இருக்கிறது ப்ரிப்ரேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மிடில், அப்புறம் செகண்டரி. இப்படி என்ன சொல்றது பிரிவுபடுத்தி வச்சிருப்பாங்க. இது நியூ பேட்டர்ன். இங்க 6ல இருந்து 1வதுல இருந்து 12 படிக்கிற வரையும் என்ன பண்ணுங்கிறது ஓல்ட் பேட்டர்ன்ல மொத்தமா கொடுத்துட்டாங்க. இவங்க ஏஜ் 3ல இருந்து 18 வரையுமே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ப்ரீ ஸ்கூலையும் சேர்த்து கொடுத்தது நியூ பேட்டர்ன்ல தான். முன்னாடி ப்ரீகேஜி, எல்கேஜி எல்லாம் படிக்கணுங்கிறது கம்பல்சரி இல்லை. இப்போ இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து கொஞ்சம் நாள் அதை கம்பல்சரியாவும் கொண்டு வந்துடும். சப்ஜெக்ட் நாலேஜ். ஓகேங்களா? சோ இது வந்து ஃபோக்கஸ் பண்றது 12க்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுங்கிறது. இவங்க வந்து அந்த ஏஜுக்கு எப்படியான அப்ராப்ரியேட்டான லேர்னிங், பிளெக்சிபிள்னா கொஞ்சம் மாத்திக்கிற மாதிரி இதுதான் எல்லாத்துக்கும் கொண்டு வராம எல்லாத்துக்கும் தகுந்தாப்புல கொண்டு வர்றது அந்த நியூ பேட்டர்ன்.
ஸோ எல்லா ஏஜுக்கும் கரிக்குலம் சேம் தான். இவங்க வந்து சைல்டு சைக்காலஜி எல்லாம் பேஸ் பண்ணி இப்ப நிறைய மாடிஃபை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. மொபைலிட்டி சோ இது ஸ்டேட்ல தான் இந்த ஓல்டு பேட்டர்ன் இதா இருக்கு. சோ இந்த நியூ பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து எல்லா இடத்துலயுமே இப்போ இந்த மாண்டசரி எஜுகேஷன் இப்போ புதுசா ஏதோ ஹெக் ரூல்லாம் நிறைய வருது. சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடர்ந்த ரீஜியனுக்கு நீங்க இன்டகிரேட் பண்ண கூட ஈஸியா இருக்கும்ன்றாங்க. சோ இதுல வந்து யூஜி வந்து 3 இயர்ஸ் தான் சொன்னாங்க. இதுல வந்து யூஜிய 3 இயர்ஸ்னு சொல்றாங்க, 4 இயர்ஸ் அந்த இன்ஜினியரிங் படிக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு மல்டிபிள் எக்ஸிட் ஆப்ஷனும் இருக்கு. எப்பனாலும் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, வெளியே போயிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. செகண்ட் இயர் படிக்கும்போது வெளியே போயிட்டீங்கன்னா அதுக்கு தனி வேற சர்டிபிகேட். நீங்க 4th இயர் கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு ஒருவேளை 4 வருஷம் கோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 4 வருஷமும் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கிராஜுவேட் ஆன சர்டிபிகேட் வரும். மத்தபடி டிப்ளமோ அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. சோ சிக்னிபிகன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்கும். நியூ பேட்டர்ன் வந்து இன்க்ளூசிவ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர்றது. ஹாலிஸ்டிக்னா என்னது, முழுமையான ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனை கொண்டு வர்றது தான் இந்த நியூ பேட்டர்ன். ஓகேங்களா? சோ ஓல்ட் பேட்டர்ன், நியூ பேட்டர்ன், இதுதான் யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் நைஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 5+3+3+4. ப்ரிப்பரேட்டரி, மிடில், செகண்டரி. அதுக்கு 5 இயர்ஸ் வந்து ஃபவுண்டேஷன்ல போயிடும். சோ இதுதான் சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் நம்மளோட ஸ்கீம். இப்படி இருந்ததுதான் இப்படி ஆயிப்போச்சு. இனி இதுதான் வாழ்க்கை. சோ 3 இயர்ஸ் அங்கன்வாடி, ப்ரீ ஸ்கூல், அதுக்கப்புறம் 1 and 2 அது ஒரு 2 இயர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஃபவுண்டேஷன். இவங்க 3வதுல இருந்து 5வது ப்ரிப்பரேட்டரிங்குவாங்க. மிடில் வந்து 6ல இருந்து 8 மிடில் ஸ்கூல். செகண்டரி 9th இருந்து 12th வரையுமே என்னதான் சொல்றாங்க, செகண்டரி. செகண்டரிக்கு யூஸ் ஆகுற ஸ்கீம் என்னது? செகண்டரிக்கு நம்ம சொல்ற ஸ்கீமோட பேர் சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம். சென்ட்ரல் ஸ்கீம் இயரோட போடுங்க. எஸ், ஆர்எம்எஸ்சி. சமகரா 2018, ஆர்எம்எஸ்சி என்னது 2009. இந்த ஆர்டி ஆக்ட் இருக்குல்ல, அதுல நம்ம என்னன்னு பாத்துட்டோம். அதேதான் எல்லாத்துக்கும் எஜுகேஷன் கொண்டு வரணும். அது ஒரு பேசிக்கானது. அதுலயும் முக்கியமா 6ல இருந்து 14 வயசுங்கிறதா அந்த 21 இவரும் மாத்தி மாத்தி பேசுவாரு. இதுல வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு டீச்சருக்கு 30 ஸ்டூடெண்ட்ங்கிற ரேஷியோல தான் நீங்க வந்து எஜுகேஷனை கொடுக்கணும். ஒரு டீச்சர் 30 ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? இதுவேளை 2 டீச்சரா இருக்கு. 60 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 2 டீச்சர் தேவைப்படுவாங்க. 61ல இருந்து 90னா 3 டீச்சர், 90ல இருந்து 120னா 4. சோ ஒரு ஸ்கூல்ல 120 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா உங்களுக்கு 4 டீச்சர் நீங்க அலோகேட் பண்ணலாம். 121ல இருந்து 200 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 5 டீச்சர் பிளஸ் ஒரு ஹெட் மாஸ்டர் கம்பல்சரி இருக்கணும். அபவ் 200 ஸ்டூடெண்ட்னா ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க 200க்கு மேல இருந்தாதான் இந்த 40 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர்ங்கிற ஆக்ட் வரும். சரிங்களா? அது வரையும் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் தான் 40 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர், அதுல வந்து ஹெட் மாஸ்டர். இதான் வந்து ஓகேங்களா? நிறைய இடத்துல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம தான் மாத்தணும். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க போன பிறகு எல்லாம் மாறிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபார்மல், நான் ஃபார்மல், இன்ஃபார்மல். சோ ஃபார்மல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற எதையும் இதுக்கு முன்னாடி கிளாஸ் பாத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாக்கலன்னா நான் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லுவேன். ஃபார்மல்னா பாருங்க, நீங்க படிக்கிற ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டி, பிஎட் எல்லாமே ஃபார்மல்ல தான் வரும். ஃபார்மல்ல என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலுக்கு போ, காலேஜுக்கு போ, ஒரு பிளேஸ் இருக்கும். பிக்ஸ்டான ஒரு சிலபஸ் இருக்கும். எக்ஸாம் வைப்பாங்க. முடிச்சீங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஆர் டிப்ளமோ ஏதோ சர்டிபிகேட் கையில கிடைக்கும். ஓகேங்களா? நான் ஃபார்மல். சோ நான் ஃபார்மல்ங்கிறது ஆர்கனைஸ் தான். பட் வந்து என்ன சொல்றது, அவுட் சைட்ல, அதாவது இப்ப நம்ம பிஜிடிஆர்பி கோச்சிங் சென்டர்னு வச்சிருக்கோம். என்ன பண்றோம்? உங்களுக்குன்னு கொடுத்த சிலபஸ தான் நாங்க எடுக்கிறோம். பட் இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டா தான் இருக்கு. பட் ஃபார்மல்ல வராது, நான் ஃபார்மல்ல வரும். இது எதுக்காகன்னா, நீங்க ஏதாவது ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதுக்காக எங்கிட்ட வருவீங்க. ஏதாவது பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட்டா இருக்கும். ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி. நீங்களே நிறைய சர்டிபிகேட் கோர்சஸ் எல்லாம் போயிருப்பீங்க. இப்ப நம்மளோட இதுல உங்களுக்கு அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு ஸ்கில், ஒரு விஷயத்த இது பண்றதுக்காக வரீங்க. இந்த ட்ரைனிங் இதெல்லாம். சோ இதுல வந்து சிலபஸ் நம்மளுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். முக்கியமா ஸ்கில் பேஸ்டா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு ஹிந்தி படிக்கணும்னு சொல்லி ஒரு கிளாஸ்க்கு போறீங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஃபார்மல். இன்ஃபார்மல்னா என்னன்னா, எந்த ஒரு பிளானிங்குமே இருக்காது. நீங்க அதை எங்க இருந்தாலும் பண்ணலாம். அதுக்கு சிலபஸ் எல்லாம் கிடையாது. இப்ப திடீர்னு உங்களுக்கு கோலம் போட கத்துக்கணும்னு ஆசை. என்ன பண்ணுவீங்க? யூடியூப் போவீங்க. சரிங்களா? எதையாவது ஒண்ணு ஜூம்பா கிளாஸ் போகணும்னு ஆசை இருக்கு. ஆன்லைன்லயே ஒரு இத போட்டீங்கன்னா, நீங்க இது பண்ணலாம். வேண்டாம்னா அட்டெண்டே பண்ண மாட்டீங்க. இது உங்களோட இது. உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ளெக்ஸ், ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறது இன்ஃபார்மல். சரிங்களா? சோ இவ்வளவுதான். சோ உங்களுக்கு குக் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். உங்க பாட்டில இருந்து கத்துக்கிறீங்கன்னா, அது இன்ஃபார்மல் லேர்னிங். சோ எல்லாருமே ஒரு லேர்னிங் பண்ணிக்கிட்டே தான் வாழ்க்கையில இருப்போம் அப்படிங்கிறது தான் இதுல. சோ ஒரு யூடியூப் பார்த்து கத்துக்கிறது. நீங்க இன்ட்ரெஸ்ட் பட்டு தான் நீங்க இதெல்லாம் படிக்க முடியும். இதெல்லாம் வந்து இன்ஃபார்மல். ஆரி ஒர்க்கும் வந்து இன்ஃபார்மல். உங்க ஆசைக்காக கத்துக்கிறீங்கல்ல, இது எல்லாமே இன்ஃபார்மல்ல வரும். நான் ஃபார்மல்ங்கிறது அட்லீஸ்ட் ஒரு சர்டிபிகேட் வாங்குறது, இல்லன்னா ஒரு எக்ஸாமுக்கு பாஸ் ஆகணுங்கிற ஒரு எய்முக்காக போறதெல்லாம் நான் ஃபார்மல்ல வரும். ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் நீங்க படிச்சு, இன்ஸ்டிடியூட் மீன்ஸ் ஸ்கூலோ, காலேஜோ, யூனிவர்சிட்டியில போய் படிச்சு ஒரு டிகிரியை வாங்கிட்டு வரீங்கன்னா, அது எல்லாமே ஃபார்மல்ல வரும். சோ இதுல சில கிளாசரி, அதாவது வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. என்ரோல்மெண்ட்னா போய் ஜாயின் ஆகுது. எவ்வளவு பேர் இந்த ஸ்கூல்ல ஜாயின் ஆகுறாங்க, காலேஜ்ல ஜாயின் ஆகுறாங்க, இன்ஸ்டியூட்ல எவ்வளவு பேர் என்ரோல் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் ஜாயினிங்ல வரும். ஸ்டாக்னேஷன்னா நம்ம சொன்னோம்.
தேக்கம்னு சொல்லிட்டு. தேக்கம்னா ஒரே கிளாஸா தேங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஃபெயில் ஆயிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்க்கு அவங்களால போக முடியல. அந்த அளவுக்கு அவங்க படிக்கல. இந்த மாதிரி காரணம் வந்து ஸ்டாக்னேஷன். அதுலயும் ஒரு பிரச்சனை வரும். டிராப் அவுட். போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு என்ன பண்ணிருவாங்க? கம்ப்ளீட் பண்ணாமே வெளிய போய் வேலைய பார்க்க போயிருவாங்க. சோ இதெல்லாம் டிராப் அவுட்ல வரும். சோ இந்த 3 டேர்ம் தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். முக்கியமா இந்த என்ரோல்மென்ட்ல 2 இருக்கு. ஒண்ணு கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ, இன்னொன்னு நெட் என்ரோல்மென்ட் ரேஷியோ. கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, 2க்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். இது என்னன்னா, டோட்டல் என்ரோல்மென்ட் இன் அ லெவல் ஆஃப் எஜுகேஷன். ஏஜ் எல்லாம் கிடையாது. எத்தன பேர் இந்த இப்ப நான் பார்க்கிறேன். 10th எத்தன பேர் படிச்சுட்டு இருக்காங்கங்கிறத மேல போட்டு டிவைடட் பாப்புலேஷன் ஆஃப் த அபிஷியல் ஏஜ் குரூப் ஃபார் தட் லெவல். சோ எத்தனை பேர் படிச்சிட்டு இருக்காங்க டிவைடட் பை அந்த 10வது படிக்கிற வயசுல எத்தனை பேர் இருக்காங்க இன்ட்டு 100 போட்டீங்கன்னா இது வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இது 100% மேல கூட போலாம். ஏன்னா ஒரு இடத்துல 10 பேர் தான் இருக்காங்க. 10th படிக்க வேண்டிய வயசுல 10 பேர் தான் இருக்காங்க. பட் இவங்க இதுக்கு முன்னாடி டிராப் அவுட்டோ ஏதோ ஆகி ஒரு 15 பேர் வந்து படிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 100 தாண்டி தான் வரும். சோ இது வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஓகேங்களா? நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறதுனா அதே ஏஜ்ல தான் பார்க்கணும். டிவைடட் பை எவ்வளவு பேர் படிக்கணும்? 10வது 10 பேர் படிக்கணும். என்ரோல்மெண்ட் பண்ணிருக்கிறது 10க்குள்ள தான் பண்ணிருப்பாங்க. ஒண்ணு 10 பேரும் பண்ணிருப்பாங்க, இல்ல 8 பேர் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேரு நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இது கண்டிப்பா 100 ஆர் 100 பிலோ தான் வரும். கிராஸ் என்ரோல்மெண்ட்னா அபவ் 100 கூட வர சான்ஸ் இருக்கு. ரீசன் என்ன? ஏஜ் அதிகமானவங்க படிக்கலாம், கம்மியான ஏஜ்ல கூட சில பேர் முடிச்சுட்டு படிக்கிறாங்க. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்கு. பட் நெட் என்ரோல்மெண்ட் வந்து அந்த வயசுல படிக்க வேண்டியவங்க இத்தனை பேர் அவங்க எவ்வளவு படிக்கிறாங்க அப்படிங்கறத மட்டும் தான் கணக்கு பண்ணணும். இதான் நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஓகேங்களா? இதான் 2க்கும் உள்ள சின்ன வித்தியாசம். இதுல இந்த ஜிஇஆர் மக்கள் வந்து சாரி நம்ம கவர்மெண்ட் வந்து ஜிஇஆர் தான் ரொம்ப எய்ம் பண்ணும். அதை தான் இந்த நெப்ல கூட சொல்லியிருப்பாங்க. நெப்ல ஒரு கொஞ்சம் ஸ்கீம் இருக்காங்க. அவ்வளவுதான். சுகன்யா மேம் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டே வராங்க, எடுத்துக்கோங்க. ஜிஇஆருக்கு வந்து ஏஜ் பேஸ் எல்லாம் கிடையாது. நெட் என்ரோல்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ஏஜ் பேஸ்ட். இந்த வயசுல எத்தனை பேர் படிக்காங்கன்னு கணக்கு பண்றது. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, வொகேஷனல் எஜுகேஷனை நம்ம நெப் மூலமா உள்ள கொண்டு வந்துட்டோம். 50% லேர்னர் வந்து 2025க்குள்ள வொகேஷனல் வந்து படிச்சிருக்கணும். 50% பாதிக்கு பாதி 2025ல வொகேஷனல் எஜுகேஷன் லேர்ன் பண்ணிருக்கணுங்கிறத கொண்டு வராங்க. அவங்க ஒரு ஏம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷனை 2030க்குள்ள 100% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க ஸ்கூல் எத்தனை வயசுக்கு அப்புறம்னாலும் படிக்கலாம். பட் எல்லாருமே ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். இவ்வளவுதான் கிராஸ் என்ரோல்மெண்ட். அதே மாதிரி செகண்டரி எஜுகேஷன் 9th to 12th இவங்க கணக்கு படி அப்படி பார்த்தா அதுவும் 100% 2030க்குள்ள முடியும். ஹையர் எஜுகேஷன் அட்லீஸ்ட் 50%. இதுல இன்னொரு சந்தோஷமான செய்தி, ஹையர் எஜுகேஷன்ல வந்து தமிழ்நாடு 50 விட அதிகம். ஓகேங்களா? பர்டிகுலர் பர்சன்டேஜ் எனக்கு ஞாபகம் இல்ல. பட் இவங்க அப்பவே அச்சீவ் பண்ணிட்டாங்க. இவங்க 2035ல அட்லீஸ்ட் அச்சீவ் பண்ணிடலாம்னு பேசிட்டு இருக்காங்க. நாடு இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உண்மையா பிடிச்சுமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. சரி எல்லாம் நடக்கதான் செய்யுது. என்ன பண்றது? சோ குளோபல் நாலேஜ் சூப்பர் பவர். மேக் இந்தியா குளோபல் நாலேஜ் சூப்பர் பவர் தான் உங்களோடது. 2040ல மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூட் அப்படின்றது. அதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல எல்லா டிகிரி மெடிசன் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்டை கொண்டு வரணும். அதுல 3000க்கு மேல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? ஆல் ஹெச்ஏ பிகம் ஹையர் எஜுகேஷன். எல்லா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டுமே மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூட்டா மாறணும். 3000க்கு மேல ஸ்டூடெண்ட் படிக்கணும். இது 2040ல. 2030ல ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மல்டி டிசிப்ளினரி ஹையர் எஜுகேஷன் அட்லீஸ்ட் ஒன்னாவது பண்ணுங்க. முதல்ல 2030ல ஒரு இன்ஸ்டிடியூட்டை கொண்டு வாங்க மல்டி டிசிப்ளினரி. 2040ல 3000 ஸ்டூடெண்ட்டை உள்ள என்ரோல் பண்ணுங்க. இவ்வளவுதான் அவங்க கான்செப்ட். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்ல என்ன கொஸ்டின் கேக்குறேன்? ஹையர் எஜுகேஷன் எந்த இயருக்குள்ள 50% எய்ம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எஸ் 2035க்குள்ள 50% எய்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷனும் செகண்டரி எஜுகேஷனும் 100% எப்போதுக்குள்ள அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் எஜுகேஷன் 35, இது 30. 100% அல்ல 50% வந்து ஒகேஷனல் வந்து கொண்டு வாங்கன்னு சொன்ன இயர் வந்து என்னது? இப்ப 2025 தானே நடக்குது. ஆமா. இப்ப அது எனக்கு மறந்து போயிடுச்சு பாருங்க. இந்த நேரத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னா இல்ல கொண்டு வந்திருக்காங்கிறத நம்ம அடுத்த வருஷம் பார்த்தாலும் தெரியும். ஸோ 50% ஒகேஷனல் கொண்டு வாங்க. மத்தபடி 2030 ஸ்கூலும் செகண்டரியும் காலேஜுக்கு வந்து 50% கொண்டு வந்தா போதும். ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட்டாவது மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூட் ஒரே டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வர சொன்ன இயர் என்னது?
உங்க நோட்ஸ் தமிழ்ல கூட நீங்க எழுதி வைக்கலாம். உங்க கை என்ன எழுதுதோ உங்க மைண்ட்ல போய் ரெக்கார்ட் ஆகும். தமிழா இருந்தாலும் தவறில்லை. ஓகேங்களா? 2030 எப்போ வந்து 3000 ஸ்டூடெண்ட்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி விடுங்கன்னு சொன்னது. ஒரு இன்ஸ்டிடியூட்டும் இருக்கணும். எல்லா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டும் மல்டி டிசிப்ளினா மாறி அதுல 3000 ஸ்டூடெண்ட் படிக்கணும்னு சொன்னது 2040. ஒரு 10 வருஷம் டைம் தந்திருக்காங்க. சரிங்களா? இவ்வளவுதான் நம்ம வந்து நெப்ல சொன்ன விஷயம். சோ நம்ம ஆல்ரெடி ஒரு 3 வார்த்தைகள் கிராசரியில பார்த்தோம். அதுல டிராப் அவுட்ங்கிறத பார்த்தோம்ல. அது டிராப் அவுட் என்ன காரணத்துக்காக நடக்குது? எக்கனாமிக்கலா நடக்கலாம். சோசியலி உங்களுக்கு மேரேஜ், எக்கனாமிக்கல் நடக்குது. அமௌண்ட் இல்ல, ரொம்ப வறுமை, வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது. சோசியல்ங்கிறது மேரேஜ் சீக்கிரமா பண்றது. பொண் குழந்தைங்க இவ்வளவு படிக்க கூடாது, இவ்வளவு படிச்சா போதும். இந்த வார்த்தைகளை நம்மளுமே ரொம்ப வருஷங்கள் கேட்டிருப்போம். நம்ம தான் மாறி இருப்போம்னு நினைக்கிறேன். அகாடமிக். சோ இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கிறது. சோ எக்ஸாம்ல வந்து அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கிறது. டீச்சிங் ஒருவேளை நல்லா இல்லாததெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்குன்னு ஒரு பில்டிங், டாய்லெட் வசதி இல்ல. இந்த காரணத்துக்காக ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. அங்க ஏதாவது நிறைய விஷயங்கள். சோ அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி கூட இதனால டிராப் அவுட் ஆகுற ரீசன். சோ ரெடியூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இன்சென்டிவ் கொடுங்க. மிட் டே மீல்ஸ் குடுக்குறது, ஃப்ரீ புக்ஸ் குடுங்க, யூனிஃபார்ம், சைக்கிள், ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் ஒவ்வொரு அரசாங்கமும் கொண்டு வரும்போது குறை சொல்றோம். ஃப்ரீன்னு. இது எத்தனை பேர் வாழ்க்கையை மாத்திருக்குங்கிறது வாழ்ந்தவங்களுக்கே தெரியாதுங்கிறது தான் உண்மை. ஆனா ஒரு டீச்சரா நம்ம அதெல்லாம் பார்த்து சொல்லிக் கொடுக்கணும். நான் அதான் சொன்னேன்ல. 1000 கெட்டதுல நல்லத பார்த்து சொல்லிக் குடுக்குற வேலைய நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணிட்டோம்னா, அவங்க நல்லத மட்டுமே பார்த்து ஒரு புது ஜெனரேஷன் உருவாக முடியும். ஏன்னா இப்ப இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நெகட்டிவிட்டிய மட்டுமே பார்க்குற உலகமாயிட்டு. நீ உன் கண்ல அது தப்புன்னு சொன்னா, உன் கண்ல 2 கண்லயுமே தப்புன்னு சொல்லதான் செய்வாங்களே தவிர்த்து, இங்க எதுவுமே வந்து என்ன சொல்றது? குறையிலேயே போயிட்டு இருக்கு. நீங்க நிறைகள பார்க்க கத்துக் குடுத்துட்டீங்கன்னா, சரியாயிரும். சரிங்களா? ஒரு டெக்ஸ்ட் புக் ஃப்ரீயா குடுக்குறது தப்புன்னு சொல்லுவாங்களா? ஓகேங்களா? நெறைய ஃப்ரீலாம் தப்புன்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் புக் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு படிப்பு விஷயத்துல நீங்க எவ்வளவு ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ மெடிசன்லாம் கொண்டு வரலாம். சோ அவேர்னஸ் சோ அவேர்னஸ் எஜுகேஷன் எவ்வளவு முக்கியம்? அது பெண் குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியம்? டிஸ்அட்வான்டேஜ் பீப்பிள் அவங்களுக்கு உடல் அளவுல ஏதாவது குறை இருக்குன்னா, அவங்களுக்கு கூட எஜுகேஷன நீங்க எப்படி கொண்டு போகலாம்? இதுக்குரிய ஸ்கீம் எல்லாத்துக்கும் சொன்னீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து உள்ள கொண்டு வருவாங்க குழந்தைங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர ஒரு முதல்ல நல்ல டாய்லெட், டிரான்ஸ்போர்டேஷன்னா டிஸ்டன்ஸ கம்மி பண்றதுக்குரிய ஒரு வசதி. நெறைய கிளாஸ் ரூம் எல்லாமே பில்ட் பண்ணி ஒரு சூப்பரா எது இருந்துச்சுன்னா, எந்த அப்பா, அம்மா சேர்க்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க. சோ அது குவாலிட்டி டீச்சிங். ஒரு டீச்சர் ட்ரெய்னிங் நம்ம டீச்சருக்கு என்னென்ன குடுக்கணும்? ஒரு டீச்சர் ட்ரெய்னிங் குடுக்கணும். நல்ல ஜா ஜாலியா அந்த கிளாஸ கொண்டு போறதுக்கு, அது ஈஸியா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, இதெல்லாம் கொண்டு வரும்போது, குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லங்கிற வார்த்தை மாறிரும். சோ இதுதான் அவங்க வந்து டிராப் அவுட்ட மாத்துறதுக்குள்ள ரீசனா சொல்றாங்க. ஃபங்ஷனல் லிட்ரசி புரோகிராம். சோ ஃபங்ஷனல் லிட்ரசி புரோகிராம்ல இந்த 3 ஸ்கீம். ஓகேங்களா? சோ பேர்லயே இருக்குல்ல லிட்ரசி. எழுத, படிக்க, பேசிக் மேத்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்ப ரீசென்ட்டா ஒரு 1 மந்த் இருக்கும். எங்க ஊர்ல கூட சொல்லியிருந்தாங்க. யாருக்கெல்லாம் சைன் பண்ண தெரியாதோ அவங்களுக்கெல்லாம் ஸ்கூல்ல போய் கத்துக் குடுக்குறதா சொல்லி. சோ இந்த தான் ஸ்கீம். நேஷனல் லிட்ரசி மிஷன்னு சொல்லி 1988ல வந்து ஃபர்ஸ்ட் அத லான்ச் பண்ணியிருக்காங்க. நேஷனல் லிட்ரசி மிஷன். சோ 15ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிற முக்கியமா விமனுக்கு அவங்களுக்கு எழுத, படிக்க கத்துக் குடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இது வந்து லைஃப் ஸ்கில், சிவிக் அவேர்னஸ் எல்லாத்தையுமே இந்த சிவிக்னா சோசியலி அவங்க எப்படி அவேரா இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றது. சாக்சர் பாரத் மிஷன். சாக்சர் பாரத் மிஷன் 2009ல சோ இவங்களும் 15 வயசுக்கு மேல உள்ளவங்கள தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இதுவும் லிட்ரசி, நியூமரசிக்காக தான். ஸ்கில் டெவலப்மென்ட், டிஸ்அட்வான்டேஜ் குரூப் முக்கியமா விமன் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்காக இந்த சக்சார் பாரத் மிஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் நியூ இந்தியா லிட்ரசி ப்ரோக்ராம் இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? என்ன கேட்டா இது கேட்கலாம். இப்ப ரீசெண்டா உள்ளது 2022ல NILP. சில இடத்துல உல்லாஸ்ங்கிற பேர்ல இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. எல்லாத்துக்கும் லைஃப் லாங் லேர்னிங்க சொசைட்டிக்கு கொடுக்கிறது தான். 15 வயசுக்கு மேல படிக்காத எல்லாருக்காகவும் பேசிக்கான ஸ்கில், ஃபவுண்டேஷனல் லிட்ரசி, பேசிக் எஜுகேஷன், கிரிட்டிக்கல் லைஃப் ஸ்கில், எப்படி முடிவெடுக்கணும், ஒகேஷனல் ஸ்கில், எஜுகேஷன் எப்படி கண்டினியூ பண்றது. இதுக்காக சில பிளாட்ஃபார்ம் தீக்ஷா, ஓ கிளாஸ்ன்னு சில பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு. அது மூலமா 15 வயசுக்கு மேல யாருக்கும் அந்த கையெழுத்து போட தெரியாதவங்கல்ல இப்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாத்துக்கும் எஜுகேஷன கொண்டு வரணுங்கிறது தான் ஃபங்ஷனல் லிட்ரசி புரோகிராம்ல கொண்டு வருது. 3 ஸ்கீம் தான். 1988ல NLM. 2009ல சாக்சர் பாரத் மிஷன். இதுக்கு முன்னாடி 2009ல என்னமோ பார்த்தோம்ல? போட்டாங்க சுகந்திமா. RMSAயும் எஸ். RTE ஆக்டும், RMSA, சாக்சர் எல்லாருமே 2009 தான். சோ அப்புறம் சாக்சர் அப்புறம் முக்கியமா இந்த உல்லாஸ் அல்லது நில்ப்ன்னு சொல்லுவாங்க. NILP நியூ இந்தியா லிட்ரசி ப்ரோகிராம் இல்லன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி 3 வருஷத்துக்கு முன்னாடி 2022லயும் அதே விஷயத்தை தான் சொல்றாங்க.
நெக்ஸ்ட் ஓப்பன் ஸ்கூலிங். ஓப்பன் ஸ்கூலிங் அப்படிங்கிறதுக்கு நீங்க உடனே ஞாபகம் வருது NIOS ஒரு இருக்கு, நேஷனல் இந்தியா தானே, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்னு சொல்லிட்டு ஓகேங்களா, ஃபுல் ஃபார்ம் போல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். ஸோ இங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னா 1989 நவம்பர்ல ஆரம்பிச்ச ஸ்கீம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளெக்சிபிள் லேர்னிங். ஓப்பன் ஸ்கூலிங்னு பேரை பார்த்தோன்னா இந்த ஓப்பன்னா டிஸ்டன்ஸ் லேர்னிங் மாதிரி தான். இந்த ஸ்கூல் எப்படின்னா நீங்க ஸ்கூலுக்கு போய் அட்டெண்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் காலேஜ்ல டிஸ்டன்ஸ் லேர்னிங் இருக்குன்னு தெரியும்ல, ஸ்கூல்லயும் டிஸ்டன்ஸ் இருக்கு, அதான் NIOS. ஸோ ஆன்லைன்ல நீங்க படிச்சுக்கலாம், எப்பனாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஓன் பேஸ்ல அவங்க இது பண்றது. மல்டிபிள் எக்ஸாம் சான்சஸ், ஒரு டைம் அதை கிளியர் பண்ணலன்னா 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு சான்ஸ் தருவாங்க. 9 சான்சஸ் டு கிளியர் எக்ஸாம் ஓவர் 5 இயர்ஸ். 5 வருஷத்துக்குள்ள 9 சாய்ஸ்ல நீங்க எப்படியாவது அந்த ஸ்கூலை கிளியர் பண்ணிடணும். ஆன்லைன் ஃபெசிலிட்டி, ரிஜிஸ்டர் பண்றது, மெட்டீரியல், ரிசல்ட் எல்லாமே ஆன்லைன்ல ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. ரீஜனல் சப்போர்ட், ஸ்டடி சென்டர் பக்கத்துல வைக்கிறது, கோர்ஸோட ரேஞ்ச் இதெல்லாம் அதிகமா கொடுக்குறது, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட் அதாவது கிரெடிட்டா ஒரு இப்ப நீ இதை பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருவாங்க. இதன் மூலமா நீங்க ஈஸியா அடுத்த காலேஜ்ல ஜாயின் பண்ண ஈஸியா இருக்கும். ரெகனைசர். ஸோ NIOS சர்டிபிகேட்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்து அந்த இடத்துல படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு குவாலிஃபைடு ஸ்டடியா இருக்கும். ஸ்கூல்னாலே அங்கதான் போகணும்னு இல்லைல்ல, அப்படி. இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ டைவர்ஸ் லேர்னர் குரூப் இன்க்ளூடிங், இன்க்ளூசிவ்னா எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர்றது, முக்கியமா ஸ்பெஷல் சில்ட்ரன் ஓகேங்களா. ஸோ சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீடுன்னு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர்றதா இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஓகேங்களா. CWSN அப்படின்னு கேட்டாங்கன்னா சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட், அவங்க எல்லாம் கண்டிப்பா எங்க வரணும், இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல. அப்போ உங்களுக்கு லேர்னர் வந்து டைவர்ஸா இருப்பாங்க, வேறு வேறுபட்ட லேர்னர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சார்ந்தாப்புல ஒரு பிளெக்சிபிளான ஒரு ஒரு கரிக்குலம் ரெடி பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் நீங்க கல்வியை கொண்டு போகணும் ஓகேங்களா. இதுதான் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல வரும். சோ எந்த இயர்ல NIOS வந்துச்சு? NIOS ஓட இயர் என்னது? 1989. சூப்பர். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட். சோ டீலிங்கிங் டிகிரினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தையில சொல்றேன். எல்லாரும் படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல இவங்க என்ன சொல்றாங்க, 1986ல வந்து அந்த எஜுகேஷன் பாலிசியில தான் டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் ஜாப், அதான் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குல்ல, ஜாப்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இது வந்து UPSCல கிட்வாயின்றதான் 1974ல வந்து இது பண்ணிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கில்லும் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஒரு ஜாபுக்கு எல்லாத்துக்கும் படிப்பு தேவையில்ல, சிலதுக்கு ஸ்கில் போதும். யூனிவர்சிட்டி டிகிரிங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிற சொல்ற கான்செப்ட் தான் இது. இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் ஓகேங்களா. டி லிங்கிங், ஒரு லிங்கிங் தான் ஜாயின் பண்றது. லிங்கிங் தான் என்னது, ஜாயினிங் எடுக்கிறது. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எப்போதுமே படிப்பு மட்டும் இல்ல, ஸ்கில்லும் தேவைங்கிறது தான் இந்த லிங்கிங் டிகிரி ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட்ல சொல்றாங்க ஓகேங்களா. DDJ நான் கேட்டேன்னா இப்படி சொல்லணும். DDJன்னா என்னது, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எது முக்கியம்னு சொல்றாங்க இவங்க, படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க. எது முக்கியமா? எஸ், ஒகேஷனல் ஸ்கில் முக்கியம் ஓகேங்களா. ஸ்கில், ஒகேஷனல் ஸ்கில் வச்சுக்கோங்க. பிரெயின் ட்ரெயின், பிரெயின் வேஸ்ட், ரெண்டு விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு ட்ரெயின் தான் கேட்டிருக்காங்க. பிரெயின் ட்ரெயின் என்ன தெரியுமா, உங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த கண்ட்ரி கொடுக்கும். நான் ஸ்கில், எஜுகேஷன் எல்லாத்தையுமே, ஃப்ரீ எஜுகேஷன் இப்படி எல்லாமே நீங்க இங்க இருந்து வாங்கிட்டு ஃபாரின்ல போய் வேலை பார்த்து அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் பிரெயின் ட்ரெயின். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அதுல வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டாப் IITல படிப்பாங்க, ஆனா வேலை பார்க்கறது யூஎஸ்ல போய் வேலை பார்ப்பாங்க. அப்ப இங்க படிச்ச படிப்பை வந்து நம்ம நிறைய படத்திலேயே பார்த்துக்கலாம். இந்த நாட்டுக்காக வேலை பார்க்காம நீங்க அங்க போய் பாக்குறீங்கன்னா அதான் உண்மை. அது அங்க அவங்க பண்ற எல்லாமே அந்த நாட்டுக்கு தான் அது பெருமையாவும் இதுவாதான் இருக்கும். கொஞ்சம் வேணுமா பேரை போட்டுக்கலாம், பட் பெருமை எல்லாம் அந்த நாட்டுக்குலாம். சொல்யூஷன் என்ன பண்ணலாம், லோக்கலா நீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க ஏன் ஃபாரின் போறாங்க, ரிசர்ச் ஃபெசிலிட்டி கொடுங்க, சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாலே பாதி பேர் ஃபாரின் போக மாட்டாங்க. நீங்க நர்சிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்ப எல்லாம் டீச்சர், நர்ஸ் நிறைய பேர் ஃபாரின் தான் போறாங்க. ரீசன் என்னது, சேலரி அந்த லெவலுக்கு நமக்கு கொடுக்கலங்கிறது தான் உண்மை. எஸ், அவ்வளவுதான். CG அவர்கள், சுகந்தி மேம் சொன்ன மாதிரி லேர்ன் இன் இந்தியா, சர்வீஸ் ஃபார் அதர் கண்ட்ரி ஓகேங்களா. லேர்ன் இன் இந்தியா, ஏர்ன் இன் ஃபாரின், நல்லா தான் இருக்கு. இல்ல பிரெயின் வேஸ்ட்னா என்ன, நல்லா படிச்சிருப்பாங்க ஓகேங்களா, ஆனா யூஸே பண்ண மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்திருப்போம். இப்ப நானே அந்த நிலைமையில தான் இருப்பேன்னு தெரியல. சோ PhD வரையும் படிச்சுட்டு சம்மந்தம் இல்லாம ஒரு ஜாப் நானே பார்த்திருக்கேன். நான் PhD படிச்சப்போம் பிரிண்ட் எடுத்துற ஷாப் வச்சிருந்தவங்க சொன்னாங்க, நானும் இங்க நம்ம அந்த ஒரு இன்ஸ்டியூட்ல நான் PhD முடிச்சேன்னு சொன்னாங்க. இது என்னன்னா படிக்கிற நமக்கு கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகும். இவங்க வேஸ்ட் பண்றது நிறைய பேருக்கு பாதிப்பை உண்டாகும். அந்த அதுக்குரிய ஸ்கில் அவங்க அவங்களுக்கு வேணுங்கிற ஸ்கில் அவங்க படிச்சுக்கலாம். இப்ப என்னன்னா PhD படிச்சாலே இதான ஒரு பொதுமையா ஒரு காரணத்துக்கு கொண்டு வர்ற வார்த்தைகள் எல்லாம் நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். சோ அதுதான் பிரெயின் வேஸ்ட்ன்னு சொல்றாங்க. சோ இப்படி இருக்கணும்னா நீங்க இதை வந்து மாத்தணும், என்ன பண்ணணும், நிறைய பிளாட்ஃபார்ம் இது பண்றது, ஜாப் மேட்சிங், அவங்களுக்கு இந்த ப்ரொஃபைலுக்கு ஜாபை நீங்க கொடுக்கணும். அண்ட் ப்ரோக்ராம், அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் மூலமா என்ன உங்களோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்குரிய நிறைய வாய்ப்புகளை கவர்மெண்ட் உருவாக்கி கொடுத்தா இந்த பிரெயின் வேஸ்ட் நடக்காது. ரெண்டுமே தவறுதான். பிரெயினும் தவறுதான், பிரெயின் வேஸ்டும் தவறுதான். இவ்வளவுதான் நம்ம சொல்ல வர்ற விஷயம்.
இது வந்து கொஞ்சம் காமனான விஷயம். 5 இயர் பிளான்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 12 5 இயர் பிளான் இருக்கு. 5 ஆண்டு திட்டங்கள்னு சொல்லிட்டு திட்டக்குழுன்னு நினைக்கிறேன். அது அண்டர்ல வரும். இப்ப அது கிடையாது. இப்ப அத பெயர் மாற்றி விட்டார்கள். இப்ப அதுக்கு பேர் யாராவது சொல்லுங்க பாப்போம். முன்னாடி 5 ஆண்டு திட்டம்னு இருக்கும். இப்போ அதோட பேர் வந்து நித்தி ஆயோக்னு மாத்திட்டாங்க. எஸ். நம்ம மோடியோட கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் அது வந்து நித்தி ஆயோக். இயர் யாருக்கா ஞாபகம் இருக்கா? நித்தி ஆயோக்கு 2015ல இருந்து ஓகேங்களா? ஜனவரி 1 இருக்கும். சோ அதுல இருந்து நித்தி ஆயோக்னு மாத்தி விட்டார்கள். சோ அதுக்கு முன்னாடி ஒரு 12 பிளான் இருந்துச்சு. அதுல முக்கியமா இந்த 4 பிளான்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல பிரைமரி எஜுகேஷன், அதாவது இந்த யூனிவர்சலைசேஷன், ரூரல் பேசிக் ஸ்கூல்ல பிரையாரிட்டைஸ் பண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல வலியுறுத்திருப்பாங்க. 2வது 5 இயர் பிளான்ல செகண்டரி எஜுகேஷன், முக்கியமா ஸ்கூல் அப்படிங்கிறது என்சிஆர்டி புக்னு சொல்லுவாங்க. என்சிஆர்டி புக்கை வந்து நல்லா கரிக்குலம் நல்லா டெவலப் பண்ணுவாங்க. தேர்ட் வந்து ஹையர் எஜுகேஷன். சோ அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஹையர் எஜுகேஷனுக்கு டெக்னாலஜி எல்லாத்தையும் கொண்டு வரது. ஃபோர்த்ல வந்து டெக்னிக்கல் அண்ட் எஜுகேஷனல் பிளானிங். ஓகேங்களா? இதெல்லாம் பின்னாடி நம்ம கொஞ்சம் நல்லா பார்ப்போம். நீப்பான்னு சொல்லுவாங்க. 1979ல வந்தது. சோ இது 4th 5 இயர் பிளான்ல இதுதான். சோ இப்ப சொல்லுங்க பாப்போம். ஆர்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல பிரைமரி, செகண்ட்ல செகண்டரி, தேர்ட்ல ஹையர், ஃபோர்த்ல டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் பிளானிங். இந்த 12 இயருக்கு 12 பிளான் இருக்கும். இதுக்கப்புறம் இதோட பேரை வந்து 2015ல நித்தி ஆயோக்னு மாத்திட்டாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஒகேஷனலைசேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஓகேங்களா? ஒகேஷனலைசேஷன்னா என்னது? ஸ்கில்னு சொல்லியாச்சு. இப்ப சொல்லுங்க பாப்போம். நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல, ஸ்கில் முக்கியம்னு சொன்ன ஸ்கீம் என்னது? ஒரு ஷார்ட் ஃபார்ம் சொல்லுங்கன்னு சொல்லிருங்க. DDJ 1979ல டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட்டோ எஜுகேஷனோ அதுல மாத்திட்டாங்க. ஓகேங்களா? சோ அதுல அந்த ஸ்கில்லுங்கிறதுக்காகவே தனியா ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட சேர்மன் வந்து நம்ம ஆதிசேஷா அப்படிங்கிறவர். ஓகேங்களா? யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட விசி, பழைய விசியா இருப்பாங்க. சோ இவங்களோட ரிப்போர்ட், அந்த டைட்டில் என்ன தெரியுமா? லேர்னிங் சொசைட்டி த்ரூ ஒர்க் சென்டர் எஜுகேஷன். ஒரு வேலை சம்பந்தமாவே ஒரு லேர்னிங் எப்படி கொண்டு போறதுங்கிறத ரிப்போர்ட் டைட்டில். 1978. டிடிஜே எப்போ வந்துச்சு? டிடிஜே இயர் 79 அப்படிதானே? சோ 78ல இப்படி ஒரு இதை கொண்டு வந்த பிறகுதான் 79ல டிடிஜே வந்திருக்கு. சோ இதை வந்து ஆதிசேஷியா ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. சோ என்னன்னா, ஒரு நேஷனல் எவல்யூஷன் கமிட்டி ரிப்போர்ட் ஃபார் +2 கரிக்குலம். இதோட இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் எவல்யூஷன் கமிட்டி ரிப்போர்ட் ஃபார் +2 கரிக்குலம்காகவே. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நீங்க ஜாபுக்கு போறீங்க. சோ அப்போ உங்களுக்கு எப்படி ஸ்கில்ல மாத்தணும். அது மாதிரி ஹையர் செகண்டரி ஒகேஷனல் எஜுகேஷன் ரிப்போர்ட் இப்படி பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. சோ இந்த ரிப்போர்ட்ல சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜெனரல் எஜுகேஷன் கூட டெக்னிக்கல் நாலேஜ், எக்கனாமிக் அண்டர்ஸ்டாண்டிங், சோசியல் சயின்ஸ், வொகேஷனல் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி கொடுங்க. அந்த ஸ்கில் எல்லாமே உங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறது தான் அந்த யுனெஸ்கோட 1974ல சொன்ன விஷயத்த அவங்க இங்க இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. ஸ்கில்ல உள்ள கொண்டு வாங்கப்பா. இதை 78ல சொல்லிட்டு 79ல என்ன பண்ணிட்டாங்க? டிடிஜேவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆதிசேஷியா 78ல வந்திருக்காரு. 79ல டிடிஜே. ஃபைனலி ஸ்கில் டெவலப்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க? இப்ப ஸ்கில் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இந்த கோர்ஸ் தான். NINSDCன்னு சொல்லிட்டு நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். இதெல்லாம் ஸ்கில்லுக்குரிய ஸ்கீம். NSDC நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸ்கில் இந்தியா மிஷன் சொல்லிட்டு 2015ல 40 கோடி பீப்புளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க 2022க்குள்ள அப்படின்னு ஸ்கில்லுக்காக. PMKVY பிரதான் மந்திரி கௌசல் வித்யா விகாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு இதுவும் 2015ல, இதுவும் இண்டஸ்ட்ரி ரெலவெண்டான ஸ்கில்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு. இந்த பிஎம்னா ரொம்ப முக்கியம். இல்ல நிறைய நம்மளுக்கு இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்னால பிஎம் கேட்க மாட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கேட்பாங்க. பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, கௌசல் விகாஸ் யோஜனா. சோ இதெல்லாம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக உள்ள ஸ்கீம்ஸ். இப்போ ஃபாஸ்டா நான் கண்டென்ட்ல சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஒரு சம்மரி. இதை வந்து மைண்ட் மேப்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு பார்ட் தான், யூனிட் 1 தான் பார்த்துருக்கோம். 1 மணி நேரம் ஓடி போச்சு. சோ இதுல என்னெல்லாம் கேட்க போறேன்னு பாருங்க. சோ ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுக்கு முக்கியமா உங்களுக்கு தெரியுற ஹிண்ட்டை மட்டும் போட்டு விட போறீங்க. ஓகேங்களா? ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுக்கு முக்கியமா என்னது? ஏஜ். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 3 to 6 வந்து 5+3+ அந்த நெப்லர் சொல்லுவாங்க. இன்னொன்னு 2.5 to 5. செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன் இதுல என்ன சொல்லியிருந்தாங்க ஞாபகம் இருக்கா? எஸ், ராதாகிருஷ்ணன் சொன்னதா? செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன் 6 to 10. 6 அந்த ஆக்ட பத்தி சொல்லிருப்பாங்க. யூஇ யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலமெண்டரி எஜுகேஷன். யூஇனா இயர் எதுல இருந்து எது வரையும்?
6ல இருந்து 14. இதுல வந்து செகண்டரி அண்ட் ஹையர்ல 21A பத்தியும் RTE 2009 பத்தியும் பேசியிருப்பாங்க. SSA, RMSA, சர்வ சிக்ஷா ரூசா இதை பத்தி உங்களுக்கு தெரியும். இது வந்து பிரைமரிக்கு, MSA வந்து செகண்டரிக்கு, சமக்ர சிக்ஷாங்கிறது இவங்க 2 பேர்த்தையும் கம்பைன் பண்ணி இருக்கிற ஸ்கீம். ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு யாரு? ஹாலிஸ்டிக். ருசாங்கிறது ஹையர் எஜுகேஷனுக்கு, ஹாலிஸ்டிக்ங்கிறது சமக்ர சிக்ஷா. இவங்க 2 பேரும் சேர்ந்தது. 1ல இருந்து 1 சாரி 1ல இருந்து இது வந்து 9th to 12th வந்து RMSA. சோ இவங்க எல்லாரும் சேர்ந்தது. பிரைமரியில நம்ம பார்த்த இயர் என்னது? ருசா வந்து 2018. பிரைமரியில ருசா 13, சமக்ர சிக்ஷா 2018, SSA 2001, RMSA 2009. தயவு செஞ்சு எழுதி வைங்க. பிரைமரி எஜுகேஷனுக்கு 6ல இருந்து 10 வயசுக்குள்ள பார்த்தோம். யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் நைஸ்ல 2 ஸ்கீம் பத்தி பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? 1 நம்ம கோத்தாரி சொன்னது 10+2+3. ஓகேங்களா? ஓல்டு ஸ்கீம். நியூ ஸ்கீம் என்னது? NEP 2020ல உள்ள ஸ்கீம் என்னது? 5+3+3+4. நெக்ஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாத்துக்கும் ஈக்குவலா எஜுகேஷன் கிடைக்கணும்னு பேசியிருக்கோம். ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம்ல ஏதாவது ஒரு 3 ஸ்கீம் சொன்னேன். ஆளாளுக்கு ஒரு ஸ்கீம் சொல்லுங்க பார்ப்போம். ஃபங்க்ஷனல் லிட்ரஸி. லிட்ரஸின்னா என்னது? எழுத படிக்க கத்துக் கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் NLM ஸ்கீம் இருக்கு. இயரோட போடுங்க. NLM ஸ்கீம் எல்லாத்துக்கும் NLM தான் ஞாபகம் வருது. 1988ல NLM நலமா NLM நல்லா இருக்கு. அப்புறம் உல்லாஸ் சக்ஸ பாரத் 2009. ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஓபன் ஸ்கூலிங்ல ஒரே ஒரு ஸ்கூலை பத்தி தான் பேசியிருந்தோம். அதுக்கு பேர் என்னது? உல்லாஸ் 2022. உல்லாஸ்க்கு இன்னொரு NILPனாலும் உல்லாஸ்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? NIOS இது ஓபன் ஸ்கூலிங்ல பார்த்தோம். இயர் என்ன பார்த்தேன் ஞாபகம் இருக்கா? ஓபன் ஸ்கூலிங்க்கு இயர் என்னது? 1989. சூப்பர். ஃபார்மல், நான் ஃபார்மல், இன்ஃபார்மல். ஸ்கூல் எஜுகேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ஸ்கூல் எஜுகேஷன் ஃபார்மல். கோச்சிங் சென்டர், கோச்சிங் சென்டர் இல்லைன்னா ஏதாவது சர்டிபிகேட் கோர்ஸ் நான் ஃபார்மல். யூடியூப் பார்த்து படிக்கிறது, ஆரி ஒர்க், டெய்லரிங், இதெல்லாம் டெய்லரிங் கூட யூடியூப் பார்த்து படிக்கிறீங்கன்னா எஸ் அதெல்லாம் நான் ஃபார்மல்ல வரும். சாரி இன்ஃபார்மல்ல வரும். டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட். DDJயோட இயர் என்னது? 74 79? 79 தானே? 79. ஆமா 79. என்ரோல்மெண்ட், ஸ்டாக்னேஷன், டிராப் அவுட் பத்தி பார்ப்போம். டிராப் அவுட்டுக்கு ரீசன் என்னெல்லாம் பார்த்தோம்? நான் பார்த்துட்டு வந்துடுறேன். டிராப் அவுட்டுக்கு ரீசனை போடுங்க. இங்க 78 இருக்கு. அப்ப அடுத்த வருஷம் 79ல தான் அது வந்துச்சு. இதுல என்ன உங்களுக்கு டவுட்? 74 DDJ ஐடியா ஃப்ரம் நேஷனல் பாலிசி. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது 74ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதை கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 4 வருஷம் கழிச்சு தான் ஆதித் சேஷியா ரிப்போர்ட் பண்ணி. ஓகே. சோசியல், எக்கனாமிக் ரீசன், அகடமிக் ரீசன், நிறைய ரீசன் இருக்கலாம். ஓகேங்களா? வேற என்ன இருக்கு? என்ரோல்மெண்ட் பார்த்தாச்சு, ஸ்டாக்னேஷன் பார்த்தாச்சு, டிராப் என்ரோல்மெண்ட். என்ரோல்மெண்ட்ல 2 இருக்கு. என்ன டைப்லாம்? இன்னொன்னு கேக்குறேன். மொத்தமா யாருல அந்த வயசு அப்ரோப்ரியேட்டா எடுக்காம ஒரு என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குன்னா அது என்னது? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. வயசு அடிப்படையா எடுத்தா அதுக்கு பேரு நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இந்த வயசுல எத்தனை பேர் படிக்கணும், அவ்வளவு எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு எடுத்தா 100%க்கு மேல வருங்கிறது எது? கால்குலேட் பண்ணீங்கன்னா 100 அபோவ் கூட வரலாங்கிறது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஓகேவா? ஸ்கில் டெவலப்மெண்ட்ல என்னெல்லாம் பார்த்தோம்? என்ன ரிப்போர்ட் அதுக்கு பேரு? +2 கரிக்குலம் ரிப்போர்ட் இருக்கு, ஒகேஷனலைசேஷன் ரிப்போர்ட் இருக்கு, NSDC. இன்னொன்னு ஆதிசேஷையா ரிப்போர்ட். மறந்துடாதீங்க, ஆதிசேஷையா ரிப்போர்ட். சரிங்களா? சோ இந்த ஸ்கில்ல வந்து ஸ்கில் இந்தியா மிஷன் இருக்கு, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, NSDA, DC, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இவங்க எல்லாம் இதுக்கு அண்டர்ல இருக்காங்க. ஒரு பார்ட் முடிச்சிருக்கோம். எவ்வளவு டைம் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2வது பார்ட் போக போறோம். ஓகே. நெக்ஸ்ட் இதுல நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருவேன். எங்க நிறுத்தணுமோ அங்க மட்டும் தான் மெதுவா. இது ஓகேவா? படிக்க முடியுதா? புதுசா உள்ளவங்களுக்கும் படிக்க முடியுதா? பக்காவா?